பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 18, 19, 20வது பாசுரங்களை இன்றைய தினம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வே வேதாந்தாச்சாரியரான திருக்கோஷ்டியூர் அத்தியன பட்டர் மாதவன் சுவாமி சாதிக்க இருக்கிறார். திருக்கோஷ்டியூர் எம்பெருமானுக்கும் திருமாலிருஞ்சோலை அழகன் எம்பெருமானுக்கும் இன்னும் பல திவ்யதேச எம்பெருமான்களுக்கும் நிறைய கைங்கரியம் செய்து வருபவர். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை ஜி.எஸ். சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர். திருதண்டி ஜி.எஸ். சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை அன்பை பெற்றவர். அவர் ஆசைப்படக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் இவர் தலைமையேற்று செய்து கொண்டு வருகிறார். இந்த சுவாமியினிடத்தில் இருந்து 3ஆம் திருவந்தாதி 18, 19, 20 3 பாசுரங்களை நாமும் செவிமடுப்போம். வாரீர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாமாத்திரம் திவத்யாதி குணார்ணவம் யுதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரியோகி இந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர். எப்புவியும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பார். நம்முடைய பரம வைதிக மதமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நமக்கு வழிகாட்டிகளாக அமையப்பெற்று எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒரு உறவை, ஒரு பந்துத்துவத்தை நெறிப்படுத்தி கொடுத்து காட்டிக் கொடுத்து அருளியவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் 12. இந்த 12 பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவர் முதலாழ்வார்கள். இந்த மூவர் அவதரித்த மாசம் ஐப்பசி மாசம், துலா மாசம். அதோடு மட்டுமின்றி சுவாமி மணவாள மாமுனிகளும் பிள்ளை உலகாரியர் என்ற மகாச்சாரியரும் அவதரித்த மாசம் இந்த துலா மாசம். இந்த துலா மாசத்திலே முதலாழ்வார்களில் 3ஆமவரான பேயாழ்வார் அவதரித்த நன்னாளிலே நாம் 3ஆம் திருவந்தாதியில் 18, 19, 20வது பாசுரங்களுக்கு ஸ்ரீ உபவே தென்திருப்பேரை அரவிந்தரோஜனம் சுவாமியுடைய திவ்ய ஆజ్ఞைப்படி அர்த்தம் சொல்ல வாய்ப்பு அருளப் பெற்றுள்ளோம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்பொருட்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் இன்னு என்று தேசுடைய தேவரான இந்த ஆழ்வார் தான் கண்டு அனுபவித்த எம்பெருமானுடைய வைபவங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார். அதே வாய்மொழிந்து மாமனனாய் மாவலிவான் மூவடிவன் நீ அளந்து கொண்ட நெடுமாலே தாவியனின் எஞ்சா இணையடிக்க
எண்ணிக்கே ஏழ்பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள் என்பதான பாசுரத்தின் அர்த்தம். எம்பெருமான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக எத்தனையோ திவ்ய அவதாரங்களை செய்தொழினார். அதிலே 24 அவதாரங்கள் முக்கிய அவதாரங்கள். அந்த 24 அவதாரங்களுக்குள்ளே தசாவதாரங்கள் 10. இந்த 10 அவதாரங்களிலே மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய அவதாரம் வாமன திரிவிக்ரம அவதாரம். வைபவங்கள் அடங்கியதான திவ்யாவதாரம். வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிவான் மூவடிமண் நீ அணந்து கொண்ட நெடுமானே என்று எம்பெருமானை அழைக்கின்றார் ஆழ்வார். இந்த வாய்மொழிந்து என்ற பதமானது மிக விசேஷமான பதம். மகாபலி அசுரகுலத்திலே பிறந்தவன். அவன் அசுரன் ஆனாலும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தர்ம மார்க்கத்திலே எழுந்தான். அந்த ஆசை அது நியாயமானதா நியாயம் அற்றதா என்பது வேறு விஷயம். இந்த மகாபலியானவன் அசுரகுலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் தன் மனதிலே உள்ள ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தர்ம மார்க்கத்திலே எழுந்தான். பெரிய யாகங்கள் பண்ணினான். இந்திர பதவியை அடைய வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தலைவனாகத்தான் விளங்க வேண்டும் என்பது அவனுடைய பேராசை. அவன் யாகங்கள் பண்ணினான், தானங்கள் பண்ணினான். பெரியவர்களை முனிவர்களை ரிஷிகளை அழைத்து உயர்ந்த கௌரவங்கள் பண்ணி அவர்களை உபசரித்தான். யஜ்ஞத்தின் சொரூபமாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான். பேரழலாய் பெருவிசும்பாய் பின் மறையோர் மந்திரத்தில் ஆரழலான் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே என்று ஆழ்வார் காட்டுகிறார். யஜ்ஞோவை விஷ்ணு என்று வேதம் சொல்கிறது. யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்ஞா யஜ்ஞாங்கோ யஜ்ஞ வாகனகா யஜ்ஞபிருது யஜ்ஞகிருது யஜ்ஞி யஜ்ஞ சாதனகா என்று சகல யாகங்களுக்கும் காரணபூதனானவன், காரணகர்த்தாவானவன், காரண ரூபமானவன், காரணத்திற்கான பலனானவன் அந்த எம்பெருமான். மகாபலியின் யாகத்திலே மகிழ்ந்தான் எம்பெருமான். வாமனனாய் பிறந்து மகாபலியிடத்திலே தானம் கேட்பதற்காக சென்றான். வலது கையிலே ஒரு கமண்டலம், அந்த கமண்டலத்திலே கங்காஜலம், இடது கையிலே தாழங்குடையோடு கௌபீனத்தோடு அழகிய பிரம்மச்சாரியாக சின்ன குழந்தை உருவத்தோடு எம்பெருமான் மானுஷ ரூபியாக நடந்து வந்தார். மான் கொண்டதோ மார்பில் மாணியாய் என்று காட்டுகிறார் ஆழ்வார். மகாபலியின் யஜ்ஞ காரியம் பூர்த்தி அடையக்கூடிய அந்த சுபமுகூர்த்தம் எல்லோருக்கும் தானம் கொடுத்து ஆயிற்று. வேறு யாராவது பிராமணர்கள் முனிவர்கள் இருப்பார்களா, அவர்களுக்கும் தானம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தான். தூரத்திலே யாரோ ஒரு பிரம்மச்சாரி தன் கையிலே தாழங்குடையோடு வருவது தெரிந்தது. உடனே தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியாரிடத்திலே, சுவாமி, யாரோ ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி வருகிறார், அவருக்கு தானம் கொடுக்க வேண்டும், அவரை சீக்கிரம் அழைத்து வரும்படி ஏற்பாடு பண்ணுங்கள் என்று கேட்க, சுக்கராச்சாரியாரும் தன்னுடைய சிஷ்யர்களான 4 அசுர பிள்ளைகளை அங்கே அனுப்பி அந்த பிரம்மச்சாரியான வாமனனை அவனுக்கு பாத பிரச்சாரணம் பண்ணி திருவடிகளை துலக்கி விளக்கி அவனை அழைத்து வரும்படி ஆజ్ఞை பண்ணினார். சுக்கராச்சாரியாராலே அனுப்பப்பெற்ற அசுர பிள்ளைகள் 4 பேர் சபா மண்டபத்தில் அந்த யாக மண்டபத்தின் முகப்பிற்கு சென்று வாமனனாக வரக்கூடிய அந்த பிரம்மச்சாரி, அந்த குள்ள ரூபத்திலே வரக்கூடியவரை, அவனை பெருமாள் என்று அறியாதவர்களாய் அவனை யாரோ ஒரு சாதாரண மானுஷ பிரம்மச்சாரி என்று நினைத்து ஒரு பலகாயிட்டு அதன் மேலே ஒரு வஸ்திரத்தை அமைத்து அந்த பிரம்மச்சாரி அந்த ஆசன பலகாயிலே எழுந்தருளும்படி பிரார்த்தித்து அவனுடைய ஸ்ரீபாத கமலங்களை விளக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோட்சித்துக் கொண்டார்களாம். என்ன ஆச்சரியம்!
வந்த பிரம்மச்சாரியின் பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை அந்த அசுர பிள்ளைகள் தங்கள் சிரசிலே புரோட்சித்துக் கொண்ட மாத்திரத்திலேயே அந்த அசுரர்களின் முகம் மாறிப்போய் தேவகலை மகா தேஜஸ்வியானார்கள். அந்த வாமனனை, அந்த பிரம்மச்சாரியை யாகசாலை மண்டபத்திற்கு அர்க்கியமாக்கிய ஆஜமரியாதி மரியாதைகளை உபச்சாரங்களை பண்ணி அழைத்து வர சுக்கராச்சாரியார் பார்த்தார். என்ன இது? என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் போனார்கள், அசுர பிள்ளைகளாயிற்று. அந்த பிரம்மச்சாரியின் பாதங்களை கழுவினார்கள், அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிரசிலே தெளித்துக் கொண்டார்கள். என்ன ஆச்சரியம்! இந்த அசுரர்களை போய் இவர்கள் தேவர்களை காட்டிலும் தேஜஸ்விகளாகி விட்டார்களே. அப்படி என்றால் இந்த பிரம்மச்சாரி விசேஷமான சக்தி உடையவன், மகா தபஸ்வி என்று தெரிந்து கொண்டாராம் சுக்கராச்சாரியார். அந்த வாமனனும் யாக மண்டபத்திற்குள்ளே பிரவேசித்தார். அந்த லக்ன முகூர்த்தமானது முடியக்கூடிய தருவாய். மகாபலியானவன் கேட்டான், ஓ பிரம்மச்சாரி பிராமணரே, வாரும் வாரும், இந்த ஆசனத்திலே அமரும். தேவரீருக்கு என்ன வேணும் சொல்லும், அடியேன் தானம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். தேவரீர் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று வினயமாக பேசினான். இந்த வாமனாக வந்த பிரம்மச்சாரி கேட்டான், ஏ மகாபலி, நான் தபசு பண்ண வேணுமப்பா. அதற்கு ஒரு பரணசாலை, ஒரு குடிசை கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்டாராம். மகாபலி பார்த்தான், ஹே பிரம்மச்சாரி, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இந்த பூமி என்னுடையது, என்னுடைய பூமி என்று இருமாப்போடு சொன்னாராம். உனக்கு எவ்வளவு இடம் வேண்டும் கேள், உடனே தருகிறேன். இந்த யஜ்ஞத்திற்கான பலன் கிடைத்து விட்டது. இப்பொழுது முகூர்த்தம் மிக அருகில் பூர்த்தியாக கூடிய தருவாய் உள்ளது. தானம் கேள், தருகிறேன் என்றானான். வாமனாக வந்தவன், ஏ மகாபலி, 3 அடிமண் தானம் கொடு என்று மட்டும் கேட்கவில்லை. தன்னுடைய பாதத்தாலே 3 அடிமண் கொடு என்று கேட்கவில்லை. ஒரு வார்த்தை சொன்னான், என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடிமண் கொடு என்று கேட்டான். மகாபலி பார்த்தான், ஏ சின்ன பிள்ளையாயிருக்கேப்பா, நீ ஒரு குடிசை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியே, ஒரு ஆசிரமம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியே, அந்த பரணசாலை அமைப்பதற்காக உன்னுடைய பாதத்தாலே 3 அடிமண் கேட்கிறியே. உன்னுடைய பிஞ்சு பாதத்தால் அளந்தால் ஒரு ஸ்தம்பத்தை கூட நாட்ட இடம் இருக்காது. அந்த குடிசை போடுவதற்கு ஸ்தம்பம் நாட்ட வேண்டுமே, அந்த ஸ்தம்பத்தில் கூட இடம் இருக்காது. நான் அளந்து தருகிறேன் என்றானா. உனக்கு எவ்வளவு இடம் வேண்டும் சொல், நான் தருகிறேன் என்றானா. அதற்கு வாமனாக வந்த சுவாமி கேட்டான், என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடிமண் கொடு என்றானா. பெருமாளுக்கு ஒரு பயம். 3 அடிமண் கொடு என்று மட்டும் கேட்டிருந்தால் மகாபலி இடம் கொடுத்திருப்பான். என்னுடைய பாதத்தாலே 3 அடிமண் கொடு என்று கேட்டிருந்தால் மகாபலி குனிந்து அந்த வாமனனின் பாதத்தை தொட்டு அளக்க துவங்கி இருப்பான். என்ன ஆகியிருக்கும்? எம்பெருமான் திருவடியை தொட்டால் யார் ஒருவர் எம்பெருமான் திருவடிகளை தொடுகிறார்களோ அவர்கள் சகல காரியங்களையும் ஜெயித்தவர்கள் ஆவார்கள். மகாபலியுடைய ஆசை நிறைவேறிவிடும். அவருக்கு என்ன ஆசை? இந்திர பதவி, அல்ப பதவி. ஆனால் அசுரகுலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்தோடு யாகங்கள் பண்ணின காரணத்தாலே இவருக்கு இந்திர பதவியை காட்டில் உயர்ந்த பதவியை தர வேண்டும் என்பதான ஒரு ஆசை பெருமாளுக்கு. பெருமாளுக்கு அச்சம் தோன்றியது. இந்த மகாபலி என் பாதத்தை தொட்டுவிடக்கூடாது, என் பாதத்தை தொட்டால் நான் தோற்று விடுவேன், இவன் என்னுடைய பாதத்தை தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிக ஜாக்கிரதையாக வார்த்தை பேசினான். வாய்மொழிந்து வாமனனாய் மாவறிவார், வாய்மொழிந்து, நல்ல வார்த்தை. அந்த வார்த்தை சொன்னானா, என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடிமண் தருக, என்னுடைய பாதத்தால் யானடப்ப 3 அடிமண் மன்னா தருக என்று பெருமாள் வாய் திறந்து தன்னுடைய பூமியை, தன்னுடைய சொத்தை தான் தானம் கேட்டான். இந்த வைபவத்தை வாய்மொழிந்து, வாமனனாய் வாய்மொழிந்து, மாவரிவால் வாமனனாய் வாய்மொழிந்து 3 அடிமண் தா என்று இறந்து கேட்டான். தன் பூமியை, தன் சொத்தை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய நிர்வாகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யங்களுக்கும் காரணஹேதுவான காரணபூதனான எம்பெருமான், ஜெகத் சிருஷ்டியான எம்பெருமான், ஜெகத் வியாபகனான எம்பெருமான் தன்னுடைய பூமியையே ஒரு அசுரனிடத்திலே தானம் கேட்டார்.
என்னுடைய பாதத்தால் யானே அளந்து கொள்ளும்படி 3 அடிமண் கொடு என்று கேட்டான். அந்த வைபவத்தை வாய் மொழிந்து, வாமனனாய் வாய் பொழிந்து, மாவலிவால் சென்று வாமனனாய் வாய் பொழிந்து 3 அடிமண் தாய் என்று கேட்டான். மகாபலி கொடுத்தான். 3 அடிமண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே தாவியனின் எஞ்சா இணையடிக்கே 7 பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள் என்று பாசனம் வருகிறார் ஆழ்வார். எம்பெருமானே, உன்னுடைய சொத்தை விட்டுவிடக்கூடாது என்று எப்படி நீ ஊர்ஜிதமாக உறுதியாக நிற்கிறாயோ, ஊற்றத்தோடு நிற்கிறாயோ, அதுபோல எங்கள் சொத்து பாகவதோத்தமர்களாக எங்களுக்கு எது சொத்து தெரியுமோ, உனக்கு கைங்கரியம் பண்ணுவது எங்கள் சொத்து. உன் அடியார்களான ஸ்ரீவைஷ்ணவர்களை அடிமை பண்ணுவது எங்களுடைய சொத்து. ஆக உன்னுடைய சொத்திலே, உன்னுடைய ஐஸ்வர்யத்திலே நிர்வாகத்தை ஸ்திரம் பண்ணிக் கொள்வதற்காக நீ எவ்வளவு ஊற்றமாக இருக்கிறாயோ, அதுபோல உனக்கும் உன் அடியார்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியமாகிய எங்களுடைய சொத்தை நாங்கள் இழந்து விடாமல் இருக்கும்படி பிரார்த்திக்கின்றோம். தாவியனின் எஞ்சா இணையடிக்கே 7 பிறப்பும் ஆளாகி இந்த கைங்கரியம் எங்களை விட்டு இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் 7 பிறவிக்கும் பரம்பரையாக தேவரீருக்கும் தேவரீருடைய தாசர்களான கைங்கரியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட கைங்கரியம் நஷ்டப்பட்டு விடாமல் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிவால் 3 அடிமண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே காவியரின் எஞ்சாய் ஏடிக்கே 7 பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள் என்று பாசுரம் அருள்கிறார். அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம். அருளாதொழியுமே ஆலிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய்ச் சேர்ந்தான், இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர்தோய் கைதொழுது முந்தையராய் நெற்பார்க்கு முன். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் மகாப்பிரளய காலத்திலே சகல புவனங்களையும் சகல ஜீவாத்மாக்களையும் வாரி விழுங்கி ஆலமாமரத்தின் இலவேல் ஒரு பாலகனாய் தான் ஒருவனே இருந்த இருப்பை தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜீவ கோடிகளையும் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய பெருமையை வைபவத்தை அருள் செய்கிறார். அருளாதொழியுமே ஆலிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான். அறியாத பிள்ளையைப் போலே ஆல மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் எம்பெருமான் சயனம் பண்ணி கொண்டிருந்தானாம். அந்த பிரளய ஜலத்திலே அழிந்துபட்ட சகல பூமிகளையும் சகல ஜீவகோடிகளையும் வாரி விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் இந்த எம்பெருமான். இந்த ஜன சமூகமாகிய இந்த பிரளய ஆர்ணவத்திலே ஆல இலையை போன்ற அந்த ஜீவாத்மாக்களின் ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக பகவான் விளங்குகிறான் என்ற தத்துவத்தின்படி இந்த எம்பெருமான் ஒன்றும் அறியாத குழந்தையைப் போலே ஆலை இலையிலே பள்ளி கொண்டிருந்தானாம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முராரவிந்தே வினிவேசயந்தம் என்ற குலசேகராழ்வாருடைய திருவாக்கின்படி தன்னுடைய கால் ஸ்ரீபாதத்தின் கட்டை விரலை தானே தன் திருவாயிலே வைத்து சுவைத்து அனுபவித்தானாம். தம்மால் படைக்கப்பட்டவர்களான பிரம்மருத்ர இந்திராதி தேவர்கள், மனுஷர்கள், மிருகங்கள் சகல ஜீவகோடிகளுக்கும் உய்விடம் தம்முடைய திருவடியே என்பதை காட்டிக் கொடுக்கின்றான் இந்த பாசுரத்திலே. அந்த எம்பெருமான் திருவுள்ளத்திலே தன் திருவடியே சாஸ்வதம், தன் திருவடியே சகல ஜீவாத்மாக்களுக்கும் உய்விடம் என்பதை ஆழ்வாரும் அருளாதொழியுமே ஆலிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான், இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மருதூய் கை தொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன் என்ற பதத்தாலே எம்பெருமானுக்கு அடிமை பண்ணுவதே இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஸ்வரூபம் என்ற தத்துவத்தை காட்டி
இருளாது சிந்தையராய் என்ற பதத்தாலே ரஜோகுணம் தமோகுணம் அற்றவர்களான பரம சாத்வீகர்கள், சத்வகுணத்தால் நிறைந்தவர்களான ஞானவான்கள், இருளாது சிந்தை அதாவது அஞ்ஞானமாகிய இருள் அற்றதான பிரகாசமான விசாலமான ஹிருதயத்தை உடையவர்களான பாகவதோத்தவர்கள், இருளாது சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர் தூய் கை தொழுது சகல புவனங்களுக்கும் அதிபதியான இந்த எம்பெருமான் திருவடிகளிலே பணிந்து அவனை போற்றி பாடி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே இந்த பிறப்பிற்கு பலன், இந்த ஜீவாத்மாவிற்கு கடமை என்பதான பேருண்மையை உணர்ந்தவர்களான பெரியவர்கள் இந்த கைங்கரியம் என்னுடையது 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 என்று எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்சையுமேடே என்று கைங்கரியத்திலே ஆர்வம் மிகுந்தவர்களாய் முந்திச் சென்று கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாய், அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு எப்பொழுதும் சதா சர்வ காலமும் தயாராக இருந்து அந்த கைங்கரியத்தை செய்வதிலே ஆர்வமுடையவர்களானவர்கள். அப்படிப்பட்ட பாகவதோத்தவர்களான அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த எம்பெருமான் ரட்சித்து அவர்களுக்கு இந்த பிறவித் தலையை போக்கி சம்சார பந்தங்களை அறுத்தெறிந்து அந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க பண்ணுகிறான். ஆல மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் என்று காட்டினபடி இங்கே அருளாதொழியுமே ஆலிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான். ஒன்றுமறியாத குழந்தையைப் போலே இருந்து எல்லாம் அறிந்தவனான எம்பெருமான் எல்லோருடைய அஞ்ஞானத்தையும் போக்கி ஞான பிரகாசத்தை அனுகிரகம் பண்ணி அனைவரையும் உஜ்ஜீவிக்க பண்ணுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி அவனுக்கே நாம் அடிமை பண்ணுவோம் என்பதான ஜீவாத்மாக்களுக்கே ஏற்பட்ட கைங்கரியமாகிய அடிமையாகிய தத்துவத்தை காட்டிக் கொடுக்கின்றார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம், முன்னுலகம் உண்டுமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்னே என்னே திருமாலே செங்கண் நெடியானே எங்கள் பெருமானே நீ இதனை பேசு என்று பாடுகிறார். முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிவால் மூவடிமண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே என்ற பதத்தாலே எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதார வைபவத்தை காட்டிக் கொடுத்தார். அடுத்த பாசுரத்திலே அவனுடைய ஜெகத் ரட்சகத்துவம் என்பதான கல்யாண குணத்தை காட்டிக் கொடுத்தார். இந்த பாசுரத்திலே முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்னே என்று மேலே சொன்ன இரண்டு வைபவங்களையும் கொண்டாடுகிறார். ஜீவ கோடிகளையும் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய பெருமையை வைபவத்தை அருள் செய்கிறார். அருளாதொழியுமே ஆலிலைமே அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான். அறியாத பிள்ளையைப் போலே ஆல மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் எம்பெருமான் சயனம் பண்ணி கொண்டிருந்தாராம். அந்த பிரளய ஜலத்திலே அழிந்துபட்ட சகல பூமிகளையும் சகல ஜீவகோடிகளையும் வாரி விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் இந்த எம்பெருமான். இந்த ஜன சமூகமாகிய இந்த பிரளய ஆர்ணவத்திலே ஆல இலையை போன்ற அந்த ஜீவாத்மாக்களின் ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக பகவான் விளங்குகிறான் என்ற தத்துவத்தின்படி இந்த எம்பெருமான் ஒன்றும் அறியாத குழந்தையைப் போலே ஆல இலையிலே பள்ளி கொண்டிருந்தானாம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முராரவிந்தே வினிவேசயந்தம் என்ற குலசேகராழ்வாருடைய திருவாக்கின்படி தன்னுடைய கால் சிறிபாதத்தின் கட்டை விரலை தானே தன் திருவாயிலே வைத்து சுவைத்து
அனுபவித்தாராம். தம்மால் படைக்கப்பட்டவர்களான பிரம்மருத்ர இந்திராதி தேவர்கள், மனுஷர்கள், மிருகங்கள், சகல ஜீவகோடிகளுக்கும் உய்விடம் தம்முடைய திருவடியே என்பதை காட்டிக் கொடுக்கின்றான் இந்த பாசுரத்திலே. அந்த எம்பெருமான் திருவுள்ளத்திலே தன் திருவடியே சாஸ்வதம், தன் திருவடியே சகல ஜீவாத்மாக்களுக்கும் உய்விடம் என்பதை ஆழ்வாரும் அருளாதொழியுமே ஆளிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான், இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மருதூய் கை தொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன் என்ற பதத்தாலே எம்பெருமானுக்கு அடிமை பண்ணுவதே இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஸ்வரூபம் என்ற தத்துவத்தை காட்டி, இருளாத சிந்தையராய் என்ற பதத்தாலே ரஜோகுணம் தமோகுணம் அற்றவர்களான பரம சாத்வீகர்கள், சத்வகுணத்தால் நிறைந்தவர்களான ஞானவான்கள், இருளாத சிந்தை அதாவது அஞ்ஞானமாகிய இருள் அற்றதான பிரகாசமான விசாலமான ஹிருதயத்தை உடையவர்களான பாகவதோத்தவர்கள், இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர் தூய் கை தொழுது சகல புவனங்களுக்கும் அதிபதியான இந்த எம்பெருமான் திருவடிகளிலே பணிந்து அவனை போற்றி பாடி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே இந்த பிறப்பிற்கு பலன், இந்த ஜீவாத்மாவிற்கு கடமை என்பதான பேருண்மையை உணர்ந்தவர்களான பெரியவர்கள் இந்த கைங்கரியம் என்னுடையது 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 என்று எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்சியை மீடே என்று கைங்கரியத்திலே ஆர்வம் மிகுந்தவர்களாய் முந்தி சென்று கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாய், அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு எப்பொழுதும் சதா சர்வ காலமும் தயாராக இருந்து அந்த கைங்கரியத்தை செய்வதிலே ஆர்வமுடையவர்களானவர்கள். அப்படிப்பட்ட பாகவதோத்தவர்களான அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை இந்த எம்பெருமான் ரட்சித்து அவர்களுக்கு இந்த பிறவி தலையை போக்கி சம்சார பந்தங்களை அறுத்தெறிந்து அந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க பண்ணுகிறான். ஆன மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் என்று காட்டினபடி இங்கே அருளாதொழியுமே ஆளிலை மேல் அன்னு தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான். ஒன்றுமறியாத குழந்தையைப் போலே இருந்து எல்லாம் அறிந்தவனான எம்பெருமான் எல்லோருடைய அஞ்ஞானத்தையும் போக்கி ஞான பிரகாசத்தை அனுகிரகம் பண்ணி அனைவரையும் உஜ்ஜீவிக்க பண்ணுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை போற்றி வணங்கி அவனுக்கே நாம் அடிமை பண்ணுவோம் என்பதான ஜீவாத்மாக்களுக்கே ஏற்பட்ட கைங்கரியமாகிய அடிமையாகிய தத்துவத்தை காட்டிக் கொடுக்கின்றார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம், முன்னுலகம் உண்டுவிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னடந்து கோடல் பெரிதொன்னே என்னே திருமாலே செங்கண் நெடியானே எங்கள் பெருமானே நீ இதனை பேசு என்று பாடுகிறார். முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு வாய்மொழிந்து வாமனனாய் மாவலிவால் மூவடிமண் நீ அளந்து கொண்ட நெடுமாலே என்ற பதத்தாலே எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதார வைபவத்தை காட்டிக் கொடுத்தார். அடுத்த பாசுரத்திலே அவருடைய ஜெகத் ரட்சகத்துவம் என்பதான கல்யாண குணத்தை காட்டிக் கொடுத்தார். இந்த பாசுரத்திலே முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்னே என்று மேலே சொன்ன இரண்டு வைபவங்களையும் கொண்டாடுகிறார். பெருமாளுக்கு பேரானந்தம் எதற்காகவென்றால் பூமி பிராட்டியை கவர்ந்து சென்றவனான அசுரனோடு யுத்தம் பண்ணி வராக ரூபியாய் சென்று அந்த அசுரனோடு யுத்தம் பண்ணி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த பூமியை தன் மூக்கிலே தாங்கி நின்றான் எம்பெருமான். அந்த வராக நயினாருக்கு 8 திருக்கரங்கள்,
திருவஷ்டாட்சரம் போல 8 திருக்கரங்கள். ஒரு மேல் நோக்கிற வலது திருக்கரத்திலே சுதர்சன சக்கரம், மேல் நோக்கின மற்றொரு இடது திருக்கரமாகிய அந்த கையிலே வலம்புரி சங்கம், ஒரு கரத்தாலே அபயம், மற்றொரு கரத்தாலே தன் திருவடியை காட்டிய நிலை. 2 திருக்கரங்களை இடுப்பிலே வைத்துக்கொண்டு கம்பீரமாக தோன்றிய காட்சி. மற்ற 2 திருக்கரங்களை கைகளை கொட்டி அனைவரையும் அழைத்தானாம். தேவர்கள் எல்லாரும் பூமி எங்கே, பூமி எங்கே என்று கேட்க, என் முகத்திலே கோல ரூபமாக தெரிகிறதே, அதுவே பூமி என்று சொல்லி அந்த பூமியை ரட்சித்த வைபவத்தை காட்டி கொடுத்தார். அந்த பூமி தாயாரும் எம்பெருமான் தனக்கு பண்ணின பேருபகாரத்தாலே மகிழ்ந்து, ஹே பிரபு, அடியேனுக்காக தேவரீர் வராகவதாரம் பண்ணி கொடியவனான அசுரனோடு யுத்தம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணி அடியேனை ரட்சித்தீர். அடியேனுக்கு சில உபகாரங்கள் பண்ண வேண்டும் என்று கேட்க, வராகப் பெருமாளும் என்ன வேணும் என்று செய்கிறேன் என்று சொல்ல, தேவரீர் திருமுகத்திலே தாங்கினீர், திருக்கரத்திலே தாங்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, பூமி தேவியை அழகிய பெண்ணாக்கி தன் திருக்கரத்திலே வைத்தானாம். அடுத்தாற் போல வேற என்ன வேண்டும் என்று கேட்க, தேவரீர் திருத்தோள்களாலும் திருமார்போடும் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தாளாம் பூமி தேவி. பெருமாளும் அவ்விதமே செய்தான். அடுத்து வேறு என்ன வேண்டும் என்று கேட்க, தேவருடைய திருக்கரத்திலே அமர்ந்து தேவரீருடைய திருவடி அழகையும் திருமுக வசீகரத்தையும் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாளாம். எம்பெருமானும் அந்த பூமி தேவியை தன்னுடைய இடத்திருக்கரத்திலே தாங்கி காட்சியருள, அந்த இடது திருக்கரத்திலே எழுந்தருளியிருந்த தாயார் ஒரு திருக்கண்ணாலே எம்பெருமானுடைய வசீகரமான அழகிய திருமுக மண்டலத்தை சேவித்தாள். மற்றொரு திருக்கண்ணாலே பக்தாத்மாக்களை ரட்சித்தார். வேறு என்ன வேணும் என்று பெருமாள் கேட்க, உம்முடைய மடியிலே இடம் தர வேணும், நான் அமர வேணும் என்று பிரார்த்திக்க, தன்னுடைய திருத்தொடையிலே இடம் கொடுத்தார். வேறு என்ன வேணும் என்று கேட்டான் வராக நயினார். தேவரீர் திருமுகத்திலே அடியேனை வைத்து அனுக்கிரகம் பண்ணினீர், திருக்கரங்களிலே தாங்கினீர், திருத்தோள்களாலே அரவணைத்துக் கொண்டீர், திருமார்போடு சேர்த்துக் கொண்டீர், திருக்கரத்திலே தாங்கினீர், திருத்தொடையிலே இடம் கொடுத்தீர், திருவடிகளாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும், தேவரீர் திருவடிகளாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். இவ்விதம் பூமி தேவி கேட்க, இந்த அவதாரத்திலே இது பூர்த்தியானது, மற்றொரு அவதாரத்திலே நீ கேட்ட விஷயத்தை செய்து தருகிறோம் என்று வார்த்தை சொன்னாராம். அன்று சொன்ன வார்த்தையை இந்த அவதாரத்திலே பெருமாள் மெய் செய்தான். வராக அவதாரத்திலே பூமி தேவிக்கு கொடுத்த வார்த்தையை, வராக நயினாராக தான் கொடுத்த வாக்கை வாமன திருவிக்கிரமாவதாரத்திலே பூர்த்தி பண்ணினாராம். திருவடியாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பூமி தேவி கேட்ட வார்த்தை காதுகளிலே பட அன்று சொன்ன வார்த்தையை இன்று மெய் செய்தானாம். முன் உலகம் உண்டு உமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்னே. எம்பெருமானே, மகா பிரளய காலத்திலே சகல ஜீவாத்மாக்களையும் சகல புவனங்களையும் தேவரீர் திருவயிற்றிலே வைத்து பாதுகாத்து ரட்சித்தீர். பிரம்மனை படைத்து பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லி அந்த பிரம்மாவிற்கு காரணபூதனாக விளங்கி அவன் மூலமாக சிருஷ்டி காரியத்தை செய்தருளினீர். உம்முடைய திருவாயிலே சகல புவனங்களையும் காட்டி கொடுத்தீர், உண்டு உமிழ்ந்தீர். இந்த பூமிக்கு தேவரீர் பண்ணிய ரட்சை எத்தகையது! திருவயிற்றிலே ரட்சை, திருவாயிலே ரட்சை, திருக்கரத்திலே ரட்சை, திருத்தோள்களாலே ரட்சை, திருவார்போடு அரவணைத்த ரட்சை, திருக்கரத்திலும் திருத்தொடையிலும் தாங்கி அனுக்கிரகம் பண்ணினீர். இந்த வைபவங்களை காட்டிலும் தேவரீர் திருவடிகளாலே ரட்சித்தீரே. அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்றே. தேவரீர் மகாபலியிடம் கேட்டதோ 3 அடி. அவனும் தேவரீருக்கு சமர்ப்பித்தார். தன்னையும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரல் உருவில் மாணியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனம் கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யார் அளப்ப மூவடிவன் மன்னா தருக என்று யாசித்தீர். மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னதுமே தேவரீர் ஒரு திருவடியாலே கீழ் உலகங்கள் அனைத்தையும் அளந்து கொண்டீர், மற்றொரு அடியாலே மேல் உலகங்களை அளந்து கொண்டீர், ஈரடியாலே அளந்து கொண்டீர். சகல விவரங்களுக்கும் தேவரீர் திருவடிகளாலே அரவணைப்பு செய்தீர். அவ்வுலகம் ஈரடியால் பின்னளந்து கோடல் பெரிதொன்னே. தேவரீர்
பிராட்டி உள்பட எந்த எந்த பக்தாத்மாக்கள் தேவரீரிடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதே சங்கல்பம் என்று ஒரு பெரிய விரதத்தை மேற்கொண்டுள்ளீரே. பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா என்று கூறத்தாழ்வான் திருமாலின் சொல்லை அழகரை அழைக்கின்றார். யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தை தேவரீரிடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனையை அவர்கள் வார்த்தையை ஜெயம் செய்து வைப்பதற்காக, காரியத்தை சத்தியம் செய்து கொடுப்பதற்காக, நிறைவேற்றி கொடுப்பதே எனக்கு சங்கல்பம் என்று தேவரீர் அல்லவா ஒரு விரதத்தை மேற்கொண்டுள்ளீர். தேவரீருடைய சங்கல்பத்திற்கு பல்லாண்டு என்று சொல்லி அவ்வுலகம் ஈரடியால் பின்னடந்து கோடல் பெரிதொன்றே என்னே திருமாலே செங்கல் நெடியானே எங்கள் பெருமானே. சொன்ன வார்த்தையை மெய் செய்வதிலே தேவரீருக்கு நிகர் தேவரீரே. செங்கண் நெடியானே, தன் அடியார்களை தன் திருக்கண்களாலே கண் பார்வையாலே ரட்சிக்கக்கூடிய ஊற்றமுடையவனே எங்கள் பெருமானே. எப்பொழுது எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் அடியோங்களுக்கு தாயாக தகப்பனாக உற்ற பந்துவாக சகலவிதமான உறவாகவும் இருந்து அடியோங்களை ரட்சிக்கக்கூடிய சர்வசுவாமியே என்று அழைக்கிறார். எங்கள் பெருமானே நீ இதனை பேசு என்று இந்த பாசுரத்திலே இந்த பூமிக்கு எம்பெருமான் பண்ணின பரோபகார வைபவங்களை காட்டி கொடுத்து பிராட்டி முதல் புத்திரஸ்தானத்திலே உள்ளவர்களான சகல ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பதே எம்பெருமானுக்கு ஸ்வபாவம் என்ற எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை இந்த பாசுரத்திலே பேயாழ்வார் மிக அழகாக அருளி செய்து நமக்கும் அந்த எம்பெருமானுடைய வைபவங்களை திருக்கண்டேன் என்று பிராட்டியை கண்டு நமக்கு காட்டி கொடுத்து திகழும் அருட்கண் அணி நிறமும் கண்டேன், பொன்மேனி கண்டேன். பெருமாள் நீலமேக சியாமளன் ஆச்சே, அவன் நீல நிறமாக அல்லவா இருப்பான். அவனுக்கு பொன்மேனி எப்படி ஏற்பட்டது என்றால் ஹிரண்யவர்ணாம் ஹிரணியின் சுவர்ண அஜரசிதா, ஸ்வர்ணம் போன்ற நிறத்தை உடையவள், தங்கத்தை போன்ற காந்தியை உடையவள், தங்கத்தை போன்ற பிரகாசமான திருமேனியை உடையவள் ஆயிற்றே இந்த பிராட்டி. மலை போன்ற திருமேனி உடையவனான திருமால் எம்பெருமானுடைய திருமார்பிலே ஸ்வர்ணமயமான ரத்தின கல்லை போன்ற பிராட்டி ஏறியருட அந்த பிராட்டியின் ஆனந்தத்தை பார்த்து எம்பெருமான் பேரானந்தமுடைய பிராட்டியின் பேரானந்தத்தாலே எம்பெருமான் நீல நிறம் அமுங்கி போய் ஸ்வர்ணமயம் ஆயிற்றாம். பொன்மேனி கண்டேன். பிராட்டிக்கு எதனால் பேரானந்தம் ஏற்பட்டது என்றால் தன் பிள்ளையான பக்தாத்மாக்களை பார்த்தவுடன் பிராட்டிக்கு பேரானந்தம் ஏற்பட்டதாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தெரியும். மனதிலே ஆனந்தம் தோன்றுமேயானால் முகத்திலே பேரானந்தம் தோன்றும். மனது சந்தோஷமாக இருக்குமேயானால் முகத்திலே அந்த சந்தோஷம் விரைவும். அதுபோல பிராட்டி தன் பிள்ளைகளான பக்தாத்மாக்களை பார்த்தவுடன் இந்த எம்பெருமான் இவர்களை ரட்சிப்பான், இந்த எம்பெருமான் இவர்களை ரட்சிப்பான் என்ற ஒரு ஆனந்தத்தாலே பிராட்டியின் திருவுள்ளம் மிக பூரிப்படைய அந்த பூரிப்பின் வெளிப்பாட்டாலே நீல நிறத்தை உடையவனான நீலவேக சியாமளனான எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியில் உள்ள நீல நிறம் மறைந்து பொன்மேனி ஆயிற்றாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருட்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்களின் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் என்று காட்டி கொடுத்து தான் கண்ட வைபவத்தை நமக்கும் காட்டி கொடுத்தவர் பேயாழ்வார் திருவடிகளை தொழுது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை தொழுது அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமேஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணம். Thank you.